Exercise 6.2, question number 8. Find the equation of line. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு சைடினுடைய ஈக்குவேஷன். அந்த லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, if the perpendicular drawn from the origin makes an angle 30 degree with the x-axis and its length is 12. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கோஆர்டினேட் வரைஞ்சு பார்த்துக்கலாம், x-axis and y-axis. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது ஆரிஜின் தெரியும், ஸோ இது x-axis, இது y-axis. இப்போ ஒரு லைன் இதுல டிராப் பண்றோம். இப்படி டிராப் பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு பெர்பெண்டிகுலர் ஆரிஜின்ல இருந்து வரைய முடியும். அப்போ இங்க இருந்து இந்த லைனுக்கு என்ன பண்றோம், ஒரு பெர்பெண்டிகுலர் டிராப் பண்றோம். சோ இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப இங்க வந்து ஒரு ஃபுட் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர் அப்படினா b of x, y ன்னு சொல்லுவோம். சோ இங்க ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு ஆங்கிள்ல x ஆக்சிஸ் கூட ஏற்படுத்துது அப்படினா 30 டிகிரில ஏற்படுத்துது. எவ்வளவு லெந்த் கொடுத்திருக்காங்க அப்படினா 12 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 12 அப்படின்றது b னுடைய வேல்யூ, லெந்த் ஆஃப் தி பெர்பெண்டிகுலர். அப்போ இதனுடைய ஃபார்ம் என்ன பார்த்திருக்கோம்னா, x cos alpha plus y sin alpha it is equal to b. so alpha angle-ம் length of the perpendicular கொடுத்திருந்து ஸ்டைல் லைன் ஈக்குவேஷன் கேட்டா இதான் ஃபார்ம். சோ இத என்ன பண்ணலாம், எடுத்து எழுதிக்கலாம். சோ by given, சோ அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் படி length of the perpendicular b is equal to 12, alpha it is equal to 30 degree. அப்ப நமக்கு தேவையான ரெக்கர்ட் லைன், சோ தி ரெக்கர்ட் லைன் என்னவா இருக்கணும், நார்மல் ஃபார்மா இருக்கணும். சோ நார்மல் ஃபார்ம்ல என்ன கிடைக்கும், x cos alpha plus y sin alpha it is equal to b ன்னு தெரியும். சோ இதுல ஆல்பானுடைய வேல்யூ 30 டிகிரி. சோ x into cos 30 டிகிரி plus y into sin 30 டிகிரி it is equal to b. லெந்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 12 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க cos 30 னுடைய வேல்யூ தெரியும், sin 30 னுடைய வேல்யூ தெரியும். சோ cos 30 அப்படின்றது √3/2 plus y into sin 30 டிகிரினா 1/2 it is equal to 12 ன்னு இருக்கு. சோ இந்த ரெண்டு டேர்ம்லயுமே பாக்கும்போது டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. சோ என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். சோ எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்கும், 2 ன்னு கிடைக்கும். அப்ப மேல √3 into x √3x plus 1 into y y it is equal to 12 ன்னு இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 2-வை 12 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்ம என்ன மாறும், √3x plus y it is equal to 2 into 12 24. சோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். So this is a recurrent line is a final answer. Thank you.